வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். அடுத்த ஜாவா ப்ராப்ளம் என்னன்னா, டொனேஷன் டிரைவ். பிளட் டிரைவ் எய்ம்ஸ் டு கலெக்ட் n நம்பர் ஆஃப் பிளட் டொனேஷன். ஒரு டிரைவ் வந்து n நம்பர் ஆஃப் பிளட் டொனேஷனை கலெக்ட் பண்ண டார்கெட் வச்சுருக்காங்க. எக்ஸ் வந்து கலெக்டடாக இருந்ததுன்னா மீதி எவ்வளவு கலெக்ட் ஆகணும்? எக்ஸாம்பிளுக்கு இந்த டிரைவில் வந்து ஒரு 100 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். 50 வந்துருச்சுன்னா மீதி என்ன? 50. 80 வந்துருச்சுன்னா மீதி என்ன? 20. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் டெஸ்ட் கேசஸ் வச்சு நம்பர் வந்து ஒன்னே ஒன்று கொடுக்க போகிறது இல்லை, நிறையா கொடுக்க போகிறோம். ஸோ டி அப்படிங்கிறது டெஸ்ட் கேஸாக சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கேனர் கிரியேட் பண்ணிடலாம். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் system.in. இப்போ ஸ்கேனர் வச்சு int t equal to so.next int. இது வந்து டெஸ்ட் கேஸ் ஆகிடும். இப்போ அந்த டெஸ்ட் கேஸ் வரைக்கும் for int loop equal to 0 loop less than t. ஏன்னா 0 போட்டதுனால எனக்கு less than t வரைக்கும் வந்தால் போதும். loop ப்ளஸ் ப்ளஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு எண்ணை வந்து வாங்கணும். each test case contains 2 space separated integer n and x. n and x ரெண்டுமே நம்ம வாங்க போகிறோம். n வந்து எவ்வளோ டொனேஷன் வேணும், x வந்து எவ்வளோ டொனேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்னன்னு மாற்றிடலாம். n இது வந்து எக்ஸு. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபார் ஈச் டெஸ்ட் கேஸ் அவுட்புட்டை நியூ லைன், ஸோ நியூ லைனில் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. system.out.println. அப்போ தான் இது பிரிண்ட் ஆகிட்டு நியூ லைனுக்கு அடுத்தது போயிடும். நமக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள், n-x. கரெக்டானு பார்க்கலாம். இந்த சாம்பிள் டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். 5 இருந்தால் 2 வரணும். தப்பா வருதோ? 3012 வருது. கரெக்ட் தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கு 3012. கரெக்ட் ஆன்சர் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம்ல மீட் பண்ணலாம். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.